இன்னைக்கு மம்மி உனக்கு என்ன ட்ரெஸ் போட போறேன் தெரியுமா? தும்பப்பூ மாதிரி வெள்ளவிலேன்னு இருக்கிற இந்த ட்ரெஸ் பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு என் பொண்ணு வெளியில போனா எல்லாரும் அடேப்பா சிந்து எவ்வளவு அழகா இருக்கா, சிந்து எங்களுக்கு கொடுத்துருங்களேன்னு உனக்கு எனக்குன்னு போட்டி போட்டுக்கிட்டு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது டாடி நான் என்ன சொல்லுவோம்? தரமாட்டேன்னு சொல்லுவீங்க. ஒருவேளை யாராவது தப்பி தவறி கேட்டுட்டாங்க அவங்கள பிடிச்ச கண்ணத்துல பலார் 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 நடிச்சிடலாமா? வா ட்ரெஸ் போட்டுக்கலாம். வேண்டாம், டாடி வந்ததும் போட்டுக்கிறேன். ஐயோ நான் வர்றதுக்குள்ள 2 பேரும் ரெடியா இருக்கணும்னு டாடி சொல்லிட்டு போயிருக்காரு தெரியுமா? பாபா வேண்டாமா. சிந்து இத பாரு, நீ டாடி பொண்ணா இல்ல மம்மி பொண்ணா? மம்மி பொண்ணு. சமத்து பொண்ணு, வா ரெடி ஆலாம். அப்பா இப்ப வந்துடுவாரு. சிந்து கண்ணு டோர் க்ளோஸ் பண்ணிருக்கு, திறக்க மாட்டேன். ஏன்? மம்மி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஐயையே. சரி நான் இந்த ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்கேன், கதவை தரடா சிந்து. வேண்டாம் 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 வேண்டாம். இதோ பாரு, நீ மம்மி பொண்ணா டாடி பொண்ணா? டாடி பொண்ணுதான். சரி அப்படின்னா சீக்கிரமா போய் கதவை தர. மேடம் நீங்க ரெடிங்களா? ஷோபா நெத்தி அடி. ஆமா ஏன் லட்சுமி ரெடி ஆகல? ஏன் லேட்? 2 பேரும் சண்டை போடலாமா? மம்மி மம்மி டாடி சண்டை போட வராரு. என்கிட்ட ஏன் சண்டை போடணும்? இத பாரு நான் ரெடி, உங்க டாடி தான் ரெடி இல்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து டாடி கிட்ட சண்டை போடலாமா? என்கிட்ட எதுக்கா சண்டை போடணும்? நான் இப்பதானே வந்தேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நான் ரெடி. சிந்து நீ வா வா வா, டா எடுத்துக்கோ. வேண்டாம் மம்மி, எனக்கு இதுதான் வேணும். ஐயோ இத பாருமா, இந்த பொம்மை வேண்டாம். அங்க நிறைய குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த பொம்மை வேணும்னு கேட்பாங்களே. வேண்டாம். ஒன்னும் கேட்க மாட்டாங்க. அப்ப நான் இதை எடுத்துக்கிறேன். போ. கண்ணை மூடி கண்ணை திறந்தாச்சா? பம் பரவாம். ரெடி ரெடி, போலாம் போலாம். இருங்க ஒரு நிமிஷம். வா. டிங் 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 டங். வா 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 வா. விடு விடு விடு, நான் ஓட்டுறேன். நீ ஓட்ட போறியா? இங்க அப்பனே ஞான வண்டிதான் என்ன காப்பாத்துறா. அம்பேல் அம்பேல். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Gitu.
இன்னைக்கு உங்களோட விளையாட போறேன். யாரு என்ன தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆப்பிள். அந்த ஆப்பிள் எனக்கு தான், அந்த ஆப்பிள் எனக்கு தான். தள்ளிடு தள்ளிடு தள்ளிடு. ரெடி. பாத்தியா? நானும் ரெடி. இந்தாங்க. ஜிங்கிளுக்குனு ஜிங்கிளு ஜிங்கிளுக்குனு 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 ஜிங்கிளுக்குனு. உன்னால ஒரு ஆப்பிள் நஷ்டம். ஆப்பிள கொடுங்க, எனக்கு கொடுங்க. கொடுங்க கொடுங்க. ஐயா கடிச்சா ஆப்பிள்டா. கொடுங்க கொடுங்க, ஆப்பிள கொடுங்க, எனக்கு கொடுங்க. ஏய் ஜிஞ்சு நக்கடி. என்ன சொல்லு என்ன? உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வந்திருக்காரு. ஜிஞ்சு நக்கடி, ஜிஞ்சு நக்கடி, ஜிஞ்சு நக்கடி, ஜிஞ்சு நக்கடி. குட் மார்னிங் ஃபாதர். என் பேர் வினோத். வினோதா? ஆமா வினோத். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நான் இந்த ஊருக்கு வந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. ஆனா உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டீங்க? அதாவது நீங்க ரொம்ப நல்ல மனுஷர், இந்த அனாதை இல்லத்தை நடத்துறீங்க, இது மேல நீங்க உயிரையே வச்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் உங்க மேல உயிரையே வச்சிருக்காங்க. பொய், சுத்த பொய். ஊர்ல யாருக்குமே என்ன பிடிக்காது. எப்படி பிடிக்கும்? நான் தான் நன்கொடை கேட்பேனே. எல்லாம் இந்த அனாதை இல்லத்துக்காகத்தான். ஆனா ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க நன்கொடை வாங்குறதுல சம்திங் நான் ஒதுக்குறேன்னு. இப்போ நான் கூட டொனேஷன் கொண்டு வந்திருக்கேன். டொனேஷனா? ஏன் முன்னாடியே சொல்ல? உட்காருங்க. இது குழந்தைகளுக்காக சாக்லேட்ஸ். சாக்லேட்ஸ் மட்டும் தானா? குடு 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 கொடுங்க. இருந்தாலும் உட்காரலாம். இல்ல வேண்டாம். இது எனக்கு, இது குழந்தைகளுக்கு. ஒரு சின்ன தொகை என்னோட பிரசன்டேஷன். 4000 ரூபீஸ். 4000 ரூபாய். உட்காருங்க சார். இத பாத்தீங்களா? இது என் மனைவியோட பிரசன்ட். என்ன ஃபாதர்? உண்மையை சொல்லுங்க, இந்த செக் பாஸ் ஆகுமா? ஷூர் ஃபாதர். இது சுத்தமான தங்கம் என் மனைவியோட கழுத்துல இருந்ததுதான். ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? காபி, டீ? ரொம்ப தேங்க்ஸ். வரேன் ஃபாதர். நில்லுங்க. ஆமா, நீங்க யாரு என்னன்னு சொல்லவே இல்லை. எங்க வேலை பாக்குறீங்க? நான் ஒரு இன்ஜினியர் ஃபாதர். ஓ. இங்க திருவான்மியூருக்கு பக்கத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். அது ரொம்ப நாள் நடக்குது. என்னைக்கு தான் முடியும்? ஒரு 3 மாசத்துல முடிஞ்சிடும். ஆமா, வீட்டுல எல்லாரும் இங்கதான் இருக்காங்களா? மனைவி மட்டும்தான் இங்கதான் இருக்காங்க. குழந்தைங்க? யாரும் இல்ல ஃபாதர். நான் வரேன். லட்சுமி, பேப்பர்ல ஏதாச்சும் சுவையான செய்திகள் உண்டா? எல்லாமே கசப்பான விஷயம்தான். பேப்பரை எடுக்கவும் இல்ல, படிக்கவும் இல்ல. எப்படி சொல்ற? படிக்கணுமா? அதை தவிர வேற என்ன இருக்க போகுது? வினு, கோயிலுக்கு போனீங்களா? நெத்தியில முத்திரை இருக்க கவனிக்கலையா? அப்புறம் என்ன நீ மறப்படா? நீ சொன்ன மாதிரி அனாதை இல்லத்துக்கு போயிருந்த. அங்க இருக்கிற ஃபாதர் ஒரு வித்தியாசமான டைப். குழந்தைகளுக்காக சாக்லேட் கொடுத்தா பாதி அவர் எடுத்து பாக்கெட்ல போட்டாரு, மீதி தான் குழந்தைகளுக்கா. கதை எப்படி இருக்குன்னு பாரு. நான் செக்க கொடுத்தனா
அவ்வளவுதான், டிஸ்கோ ஆட ஆரம்பிச்சிட்டாரு. நீ கொடுத்த செயினை கொடுத்த, டம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் நின்னு போச்சு. ஏன்? இதுவரைக்கும் அந்த அனாதை இல்லத்துக்கு இந்த மாதிரி ஒரு டொனேஷனை யாருமே கொடுத்தது இல்லையாமா. அதனால்தான் இந்த செக் பாஸ் ஆகுமா, இந்த செயின் கவரிங்கா இல்லையா அப்படி நல்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சா எனக்கு பயங்கரமான சிரிப்பு. ஆனா லட்சுமி, நீ அந்த அனாதை இல்லத்துக்கு வராம போயிட்டிய. எவ்வளவு அழகான குழந்தைக்கு தெரியுமா, உண்மையிலேயே பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். என்ன? ஒண்ணு இல்ல. வினு, இந்த டிசைன் கொஞ்சம் வரைஞ்சு கொடுக்குறீங்களா? ஐயோ, நம்மால முடியாதுப்பா, சுத்த போர். ஆமா, சரி கொண்டா. ஆமா, நாம எதுக்காக இந்த ஊருக்கு வந்தோம்? ஒரு சேஞ்சுக்காகத்தானே. நீ தானே சொன்ன இடம் மாறினா மனசு மாறும். அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தையல் மிஷின் எம்ப்ராய்டரியுமே கதின்னு இருந்தா எப்படி? எல்லாம் போக போக சரியாயிடும். ஆமா, உன்னை ஒரு நாளைக்கு அந்த ஆரோக்கியமாத அனாதை இல்லத்துக்கு கூட்டிக்கிட்டு போனோம். அப்பத்தான் எல்லாம் சரியாகும். ஏன் கசக்கி எரிஞ்சிட்ட? இப்போ இந்த படத்துல இருக்கிற மாதிரி குழந்தை ஒண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும்னு விதி இருந்துச்சா? சத்தியவாக் மாதிரி சகனத்தை பாத்தியா? எனக்கு டைம் ஆச்சுப்பா, நான் ஒர்க் சைட்டுக்கு போறேன். Pussycat, pussycat, what did you do? I frightened the little mouse under the chair. Pussycat, pussycat, where have you been? I've been to London to see the Queen. Pussycat, pussycat, what did you do? I frightened வினோத், குட் மார்னிங் ஃபாதர். நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல இல்லையா? இல்ல. இந்தாங்க. இது எதுக்கு? அந்த செக் பாஸ் ஆயிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? சிமெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து ரொம்ப நாளாச்சு. லஞ்சம் கொடுத்தா தான் தருவேன்னு சொல்றான் அவன். நான் லஞ்சம் கொடுக்கறதா இல்ல. இது எவ்வளவு தூரம் தான் போகுதுன்னு பாப்போமே. அது சரி, உங்களுக்கு எதுக்கு சிமெண்ட்? 60 குழந்தைகள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு கக்கூஸ் தான் இருக்குது. 4-5 கட்டணும். ஆமா, அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சிமெண்ட் வேணும்? வேண்டாம் வேண்டாம், நீங்க தர வேண்டாம். 4000 ரூபாய் செக்கு, சாக்லேட்ஸ் வேற வேண்டாம். நான் வாங்க மாட்டேன். அதுக்குள்ள நான் என்ன நான் வாங்க மாட்டேன்ப்பா, வாங்க முடியாது. இல்ல, இங்க எனக்கே சிமெண்ட் கஷ்டம். உட்காருங்க. அவுட். இங்கேயும் சிமெண்ட் கிடையாது. அப்புறம் ஃபாதர், என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம். ஆமா வினோத், உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன? உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து இறந்து போச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்ன வியாதி? வியாதி இருந்துச்சு ஃபாதர், ஆனா குழந்தைக்கு இல்ல, எங்களுக்கு தான். ஒரு குழந்தை எங்களுக்கு கொடுத்த கடவுள் கூடவே கொஞ்சம் அழகையும் சேர்த்து கொடுத்துட்டார். அந்த பெருமையில எங்க பார்ட்டி நடந்தாலும் அந்த குழந்தைய அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போவோம். எல்லாரும் பார்த்து பெருமை பண்ணணும், பாராட்டும்னு நினைச்சேன். அந்த திமிரு கடவுள் கொடுத்த தண்டனை தான். ஒரு பர்த்டே பார்ட்டியில போட்ல போயிட்டு இருக்கும்போது குழந்தை தவறி தண்ணியில விழுந்துருச்சு. அப்ப கூட அந்த குழந்தை
செத்துட்டதா நான் நினைக்கவே இல்லை. ஒரு 3 நாளைக்கு அப்புறம் பாடி கிடைச்சதுக்கு அப்புறம் தான். வேற குழந்தை இல்லையா? இல்ல ஃபாதர், தலைப்பிரசவமே ரொம்ப சீரியஸா போச்சு. இனிமே என் மனைவிக்கு குழந்தையே பிறக்க கூடாதுன்னு டாக்டருக்கு சொல்லிட்டேன். ஒரு குழந்தைய தத்தெடுக்கலாமே. இதுதான் 4 வருஷமா எல்லாரும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாமே, ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாமே. இதைத்தான் 4 வருஷமா நானும் என் மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லி சொல்லி அழுத்து போச்சு ஃபாதர். விடுங்க, வேற ஏதாச்சும் பேசுவோம். அப்படி விட்டுட்டா எப்படி? அந்த அம்மா வாழ்க்கை பட்டு போயிடாதா? நீங்க தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். உங்களை விட்டு அவளுக்கு வேற யார் இருக்கா? இத கொண்டு வந்து ஏன் என் கையில கொடுத்தீங்க? ஒரு பொண்ணை கழட்டி தந்தா அவளுக்கு வாழ்க்கையே வேண்டான்னு அர்த்தம். இது எனக்கு வேண்டாம், அவ கழுத்துல தான் இருக்கணும். இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும் நீங்க தான் அவ வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கன்னு. இத பாருங்க வினோத், உங்களை நான் கட்டாயப்படுத்தல, மனசுல எதையும் வச்சுட்டு பேசல. என்கிட்ட ஒரு குழந்தை இருக்கு, வேணும்னா வந்து பாருங்க. அத சொல்லத்தான் நான் வந்தேன். வரேன். லட்சுமி, நான் தண்ணி அடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? ஏன் அப்படி கேக்குறீங்க? எவ்வளவு நாளாச்சுன்னு சொல்ல. நம்ம சிந்து போனதுக்கு அப்புறம் நீங்க குடிக்கல. 4 வருஷம் இருக்குமா? இன்னைக்கு நான் தண்ணி அடிக்க போகிறேன். ஏன்? பின்ன என்னம்மா, காலையில எந்திரிக்கிறேன், குளிக்கிறேன், டிஃபன் சாப்பிடுறேன், ஒர்க் சைட்டுக்கு போயிடுறேன், திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறேன். மிஷின் மாதிரி இருக்கு. இது ஒரு வாழ்க்கையாமா? இப்ப என்ன செய்ய சொல்றீங்க வினோ? இந்த பட்டு புடவையை கட்டிக்கிற, நகையெல்லாம் போட்டுக்கிற, தலை நிறைய பூ வச்சுட்டு நீ என்னோட வர்ற. எங்க? வேறங்க, அந்த ஆரோக்கியமான அனாதை இல்லத்துக்கு தான். எதுக்கு? இதுக்கு தான். முடியாது, என்னால முடியாது. என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நம்ம குழந்தைய உங்களால வேணா மறக்க முடியும், என்னால இங்க இருந்து தூக்கி எறிய முடியல. வேறொரு குழந்தைய என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. என்ன லட்சுமி இதெல்லாம்? குழந்தை எடுத்து வளர்த்துருக்காவ உன்னை நாங்க வர சொன்ன? சும்மா அப்படியே போயிட்டு வருவோமே, ஜஸ்ட் ஃபார் சேஞ்சுன்னு வச்சுக்க. பாரு, அங்க இருக்கிற ஃபாதர் எவ்வளவு நல்லவர்னு தெரியுமா? இந்த செயினையும் கூட கொடுத்தாரு. என்ன சொன்னார் தெரியுமா? இது அனாதை இல்லத்தில் இருக்க வேண்டியது இல்ல, உன் மனைவியோட கழுத்துல தான் இருக்கணும்னு சொன்னாரு. ஏன் இவனை திருப்பி வாங்குனீங்க? என்ன, அந்த ஃபாதர் என்ன எப்படி எல்லாம் திட்டுறாருன்னு உனக்கு தெரியாது. உன் வாழ்க்கை கட்டத்துக்கு நான் தான் காரணமாமா. லட்சுமி ப்ளீஸ், நீ கண்டிப்பா வரணும். சரி, வரேன். நிஜமா? அப்ப இந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு, புது புடவை கட்டிக்கிட்டு, தர நிறைய பூ வச்சுக்கிட்டு நல்லா ஜம்முன்னு வரணும். நானும் போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். எக்கச்சக்கமா இருக்கியே. கல்யாணத்தப்ப கூட நீ இவ்வளவு எடுப்பா இல்ல. போலாமா? வா வா வா. ஃபாதர். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வாங்க வாங்க வாங்க.
லட்சுமி என் ஒய்ஃப். பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுதே, சொல்லணுமா? வாங்க உட்காருங்க. வினோத் சொன்னதுக்கு அப்புறம் தான் விவரம் பூராவும் புரிஞ்சுக்கிட்டேன். கடவுளுக்கு யார் மேல ரொம்ப பிரியமோ அவங்கள சீக்கிரம் கூப்பிட்டுக்குவாருன்னு சொல்லுவாங்க. உட்காருங்க. என் விஷயத்துல கடவுளுக்கு இஷ்டம் இல்லை, அதனாலதான் நான் கிடந்து கஷ்டப்படுறேன். சொல்றது சரிதானே? தெய்வம் ஒண்ணை எடுத்தா இன்னொன்னு கொடுக்கும்னு நீங்க நம்பணும். நான் அந்த குழந்தையை கூப்பிடுறேன். என்னங்க ஃபாதர்? நம்ம டீனுவை கூட்டிட்டு வா. டீனுவை கூட்டிட்டு வாங்குறேன். சரிங்க ஃபாதர். டீனு கண்ணு, வாங்க 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 வாங்க. வாங்க. எதுக்காக கூப்பிட்டீங்க? உன்னை பாக்குறதுக்காகத்தான். வாங்க. வந்துட்டேன். எதுக்காக கூப்பிட்டீங்க? அதான் சொன்னேனே, உன்னை பாக்குறதுக்காகத்தான். ஐயையே, இங்கு தோ பாருங்க. ஐயோ, மூடாம அப்படியே வச்சுட்டேன். கொண்டாங்க. இப்படி மூடி வைக்கணும், அப்பதான் இங்கு கொட்டாது. டீனு, இவங்க உனக்கு தெரியுமா? கூப்பிடுறாங்க. ஓமா. என்ன? உனக்கு என்ன தெரியுமா? ஐயோ, நீ என் கூட வரையா? உனக்கு இஷ்டம்னா நீ போகலாம். எங்கே? எங்க வீட்டுக்கு தான். அங்க என்னென்ன இருக்கு? உனக்கு என்னென்ன வேணும்? வெக்கப்படாம சொல்லுமா. பெலூன் இருக்கா? சோப்பு பெலூன். சிகப்பு பலூனா? சரி, சிகப்பு பலூன். அப்புறம் பட்டர்ஃப்ளையோட படம். ஐயோ, அது நிறைய இருக்கே. அப்புறம் என்ன வேணும்? அப்புறம் அப்புறம் சின்ன சட்டி பானை இருக்கா? சட்டி பானையா? அது இருக்கு. சட்டி பானையில இருக்கு. பொம்மை குட்டி அம்மாவுக்கு சோறு பொங்கறதுக்கு. பொம்மை குட்டி அம்மாவுக்கா? அது யாரது? யார் ஃபாதர் பொம்மை குட்டி அம்மாங்கிறது? அவளே சொல்லுவா. சோறு பொங்கி வச்சு கண்ணெல்லாம் கட்டிக்கிட்டு 3 தடவை கூப்பிடணும், அப்பதான் பொம்மை குட்டி அம்மா வரும். சரி, யார் அந்த பொம்மை குட்டி அம்மா? நான் தான். இது யாருன்னு தெரியுமா? யாருன்னு கேளு. நீங்க யாரு? இருக்காங்க. நான் உங்க கூட வரட்டுமான்னு கேளு. நான் உங்க கூட வரட்டுமா? லட்சுமி போலாங்கிற. லட்சுமி லட்சுமி போலாங்கிறல்ல. I'm sorry. எதுக்கா இப்படி ஆடுற? நீ நடந்துக்கிட்ட முறை உனக்கா நல்லா இருக்கா? ஆமா, நீ படிச்சவ தானே, எதுக்கா இப்படி சீப்பா பிஹேவ் பண்ற? நீ எல்லாம் பொம்பளையா? உன்னை இந்த அளவுக்கு எடுத்தல நான் தான். அந்த பிஞ்சு மனசு எவ்வளவு வேதனை போட்டிருக்கும். நம்ம குழந்தைகிட்ட யாராவது நடந்துக்கிட்டா நீ பொறுத்துக்கியா?
அந்த குழந்தை எடுத்து வளர்க்கணும்னு நான் சொன்னேன். உனக்கு பிடிக்கல சும்மா இருக்க வேண்டியதானே? தாய் தந்தை இல்ல அனாதை குழந்தை அது. அதுக்கிட்ட போய் ஈவரக்கம் எல்லாம் நடந்துக்கிட்டியே. அந்த ஃபாதர் நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தார், எல்லாத்தையும் ஒரு நொடியில கெடுத்துட்டிய. ஏன் லட்சுமி இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்? உனக்கே தப்புன்னு தோணல? என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்ககிட்ட கோவமா ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பேன், இல்ல உன் மனசு நோம்படியா நடந்திருப்பேன். என்ன ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்படி தவிக்க விட்டு வேடிக்கை பார்த்து உனக்கே நியாயம் தோணுதா? எவ்வளவுதான் பொறுமைசாலியா இருந்தாலும் இப்ப நீ நடந்துக்கிற முறை இருக்க எவனுமே சகிச்சுக்க மாட்டான். நான் மாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ கொஞ்சம் கூட சட்டமான ஓ வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாய தரந்து பேச உன் கௌரவம் என்ன குறைஞ்சா போயிடும். உனக்கு என்ன திமிரா இல்ல தாங்க அகங்காரமா? குழந்தை செத்ததுல இருந்து 4 வருஷமா உனக்கு நிம்மதி இல்லாம என்னையும் நிம்மதியா இருக்க விடாம என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கிய. நீங்க உன் தையல் மிஷினும் ஏன் இப்படி வெறித்தனமா நடந்துக்கிறீங்க? ஏன் வினு இதெல்லாம் போட்டுக்கிட்டு நானும் அவங்க கூட வரேன்னு சொன்னேன். நீங்க தானே என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனீங்க. சும்மா பார்த்துட்டு வரலாம்னு சொன்னீங்க. அங்க போய் அந்த குழந்தைய கொண்டு வந்து என் கண்ணு முன்னால நிக்க வச்சு அந்த ஃபாதரும் நீங்களும் சேர்ந்து எவ்வளவு கேவலமான ஒரு நாடகத்தை நடத்துனீங்க. கடைசியா சொல்றேன், இந்த ஜென்மத்துல என் குழந்தைய என்னால மறக்கவே முடியாது. உங்களுக்கு ஒரு குழந்தை தான் வேணும்னா, மனைவி கிட்ட கிடைக்கிற சுகம் தான் உங்களுக்கு முக்கியம்னா, தயவு செஞ்சு என்ன விவாகரத்து பண்ணிட்டு தாராளமா வேறொருத்தையும் கல்யாணம் பண்ணி அது உள்ள ஏதோ ஒரு பார்ட்ஸ் உடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சின்னொன்று காணாம போயிடுச்சு. சின்ன ஸ்க்ரூ தான், இங்கே தான் எங்காவது இருக்கும். நான் போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். வேண்டாம், புதுசு வாங்கிட்டு வந்துடுறேன். புதுசு தான் கரெக்ட் இல்லை? லட்சுமி, முதல் தடவை உன்னை நான் அடிச்சிட்டேன்ல, ஐ எம் வெரி சாரிம்மா. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக எதையோ நினைச்சு என்னமோ ஆயிடுச்சு. இனிமே இப்படியெல்லாம் நடக்காது. சாகிற வரைக்கும் எனக்கு நீயும், உனக்கு நானும், வேற யாருமே வேண்டாம். ராத்திரி பூரா நீ சொன்ன மாதிரியே இந்த டிசைன் வரைஞ்சிருக்கேன். இது Thank you.
அது வந்து என் கூட வரியா? எங்க? சும்மா அப்படியே சுத்திட்டு வரலாம். நான் ஃபாதர் கிட்ட கேட்கணும். ஃபாதர் எங்க? அதோ. போலாமா? அதோ. ஃபாதர், நான் இவளை கூட்டிட்டு வெளியில போயிட்டு வரட்டுமா? தாராளமா போயிட்டு வாமா. போலாமா? அப்போ எப்போ வருவீங்க? திரும்பி வரமாட்டோம் ஃபாதர். இன்னொரு கப் சொல்லட்டுமா? வேணா, போதும். ஏய், கை காமி. லக்ஷ்மி, நாளைக்கு என்னங்க கூட்டிட்டு வரியா? தினம் வரலாம். போலாமா? வா. ஓகே, இது போதும். கொடுங்க, பேக் பண்ணி தரேன். எதுக்கு ஜீப்பில் தான் எடுத்துட்டு போறேன்? நீங்க பில் போடுங்க. பொம்முக்குட்டி அம்மா, சோறு சாப்பிட வாங்க. பொம்முக்குட்டி அம்மா, சோறு சாப்பிட வாங்க. அப்படி சொன்னா வரமாட்டேன். மணி அடிச்சு கூப்பிடணும். சரி சரி சரி. பொம்முக்குட்டி அம்மா, சோறு சாப்பிட வாங்க. 3 தடவை கூப்பிடணும். சரி. பொம்முக்குட்டி அம்மா, சோறு பொங்கி வச்சாச்சு, சாப்பிட வாங்க. பொம்முக்குட்டி அம்மா, சோறு பொங்கி வச்சாச்சு, சாப்பிட வாங்க. பொம்முக்குட்டி அம்மா, சோறு பொங்கி வச்சாச்சு, சாப்பிட வாங்க. பொம்முக்குட்டி அம்மா வந்தாச்சு, கட்ட அவுத்துடலாம். ஆஹாஹாஹா, எல்லா பாத்திரமும் காலி, ஒரு பருக்க கூட மிச்சம் இல்லையே. பொம்முக்குட்டி அம்மா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சா? அப்ப நீ எனக்கு ஒரு பாட்டு பாடுவியா? பாட்டா? எப்படி? குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்ளே யாரக்கா, கூட்டுக்குள்ளே யாரக்கா. குட் மார்னிங். லக்ஷ்மி, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் என்ன எங்க கூட்டிட்டு போவீங்க? உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான். எங்க? நீயே சொல்ல. எனக்கு தெரியும், டான்ஸ் டீச்சர் வீட்டுக்கு. இல்லையே. சினிமாவுக்கு. கரெக்ட். சரி, ஸ்கூல் பஸ் வர டைம் ஆச்சு, டவல் அவரு. வேண்டாம் லக்ஷ்மி, நான் பாத்ரூம்ல போய் அவுத்துக்கிறேன். ஏன் இங்க அவுத்துட்டா என்னவா? பெரிய பொம்பளை. ஃபாதர். டீனு. லக்ஷ்மி, ஃபாதர் வந்திருக்காரு. வாங்க ஃபாதர். லக்ஷ்மி, நீ அங்கே இரு, நாங்க மேல வரோம். வாங்க ஃபாதர். ஃபாதர் எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களோன்னு நினைச்சோம். வினோத் உங்களை தேடி 4-5 தடவை அங்க வந்திருந்தாரு. நீங்க ஏதோ ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. ஆமா, சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. வினோத் எங்கே? திருச்சி வரைக்கும் போயிருக்காரு. வர்றதுக்கு 2 நாள் ஆகும்.
என்ன விஷயம் ஃபாதர்? ஒண்ணு இல்லை. வாங்க ஃபாதர், நான் உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன். இது பாத்தீங்களா? இது நானும் சிவாஜிங்களும். இன்னும் இருக்கு. இது நானும் விஜயகாந்த் அங்கிளும். வாங்க வாங்க, இன்னும் இருக்கு, வாங்க. இது யாருன்னு தெரியுமா? யார் இது? நான் தான் பொம்மைக்குட்டி அம்மா. அடே, பொம்முக்குட்டி அம்மா இங்க வந்திருக்குதா? இந்த பொம்முக்குட்டி அம்மாவை நம்ம அனாதாலயத்தில் இருக்கிற அல்போன்சா, மேரி, ஜான்சி எல்லாரும் சோறு பொங்கி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. பொம்முக்குட்டி அம்மா ஏன் வரலன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ ஏமா வரல? சொல்லு, நீ ஏன் வரல? டீனோ, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, வா. ரிப்பன்லாம் அப்படியே கிடக்குது பாரு. ஃபாதர் வந்த உடனே எல்லாத்தையுமே மறந்துட்டா. வா சீக்கிரம் வா, போலாம். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ரோசி, ஜூலி, நான்சி இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க ஃபாதர்? எல்லாரும் உன்னை பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ ஒரு தரம் அங்க வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஃபாதர், இது என்னோட பெட்டி. இதுல இருக்கிறது எல்லாம் என்னதுதான் பாருங்க. சோப்பு பெலூன், சட்டி பானை, பாபா டால், அப்புறம் பொம்மைக்குட்டி அம்மா, அப்புறம் பட்டர்ஃப்ளையோட படம். இது ஃபாதர் தந்த கவுன். இது எல்லாம் என்னதுதான். சரி சரி வா, பஸ் வர நேரம் ஆச்சு. ஃபாதர் கிட்ட சொல்லிட்டு வா. நான் போயிட்டு வரட்டுமா ஃபாதர்? இரு. இந்த வா. வாங்க ஃபாதர். என்ன ஃபாதர், உள்ள உட்காரலாமே? இல்ல, நான் போயிட்டு வர்றேன். ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களே? பரவாயில்ல, வினோத் வந்ததுக்கு அப்புறம் வர்றேன், அப்ப சாப்பிடுறேன். ஃபாதர், சீனு அனாதை இல்லத்துல இருக்கிற அவளோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி கேட்டாளே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃபாதர்? சீனு இப்ப எங்க பிள்ளை. அவ இல்லாம ஒரு வாழ்க்கைய எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் அவளுக்கும். ஆனா அவ வளர்ந்து பெரியவளாகும் போது தான் ஒரு அனாதை இல்லத்துல வளர்ந்த குழந்தைங்கிற எண்ணம் அவளுக்கு வந்துடக்கூடாது ஃபாதர். கடந்த கால வாழ்க்கைய அவ மறக்கணும். அவகிட்ட எனக்குள்ள அளவு கடந்த பிரியத்தினாலதான் நான் இதை சொல்றேன்னு எடுத்துக்கிட்டு நீங்க என்ன மன்னிச்சிடணும் ஃபாதர். இனிமே நீங்க இங்க வராதீங்க.
வினோத். ஆமா நான் தான். என் பேர் அலெக்ஸ். ஹலோ. 2-3 நாள் நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். எதுக்கு சார்? ஒரு சின்ன உதவிக்காக. சொல்லுங்க. நானும் என் ஒய்ஃப் மர்சியும் பல இடங்களில் தேடிக்கிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை கிடைச்சா தத்து எடுத்துக்கலாம்னு. ஏன்னா எங்களுக்கு குழந்தை இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க இருக்கிற அனாதை இல்லத்துல ஒரு குழந்தையை பார்த்து வச்சுட்டு போனோம். அதான் டீனு. யோ மெதுவாடியா. அப்புறம் குழந்தைய எடுத்துக்கலான்னு திரும்பி வந்து பார்த்தப்போ அந்த குழந்தை அங்க இல்ல. இப்ப உங்ககிட்ட இருக்கிறத கேள்விப்பட்டேன். ஆமா என்கிட்ட தான் இருக்கு. அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கலான்னு என் வைஃப் ரொம்ப ஆசைப்பட்டா. இப்ப அந்த குழந்தை எங்களுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஹலோ வினு, நாங்க கொஞ்சம் வெளியில போறோம். அப்படியா? எங்க? டீனோட ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்கான். அதுக்காக மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும். நீங்களும் வரீங்களா? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அவ ஸ்கூல்ல ஏதோ ரைம் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை உங்ககிட்ட பாடி காமிக்கணுமா? எங்க? குடு குடு குடு. டாடி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு தலைவலின்னு லட்சுமி சொல்லிச்சே. அதெல்லாம் அப்பவே நல்லா ஆயிடுச்சுமா. பாடட்டுமா? பாடு. Are you sleeping? Are you sleeping? Brother John. John. The morning bells are ringing. The morning bells are ringing. Ding dong bell. Ding dong bell. வெரி குட் வெரி குட். உனக்கு நான் ஒரு பிரசன்டேஷன் வாங்கி தர சொன்னேன்னு லட்சுமி கிட்ட சொல்லு. என்ன வச்சிட்டுமா? போனை வைக்க சொல்லிட்டாங்க. மிஸ்டர் அலெக்ஸ். அலெக்ஸ். ஆமா நீங்க என்ன கேட்டீங்க? அந்த குழந்தை எனக்கு திருப்பி கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையிலேயே எனக்கு ரொம்ப எரிச்சல் விட்ட விஷயம் எதுன்னா, குழந்தை வேணும்னு இப்ப நீங்க கிட்ட கேட்டீங்க பாருங்க, இந்த விஷயம் தான். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். புரியுது புரியுது. உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. நான் அப்புறம் வரேன். மிஸ்டர், இனிமே இந்த விஷயமா நீங்க என்ன பார்க்கவே வர வேண்டாம். ஐம் சாரி. பாப்பா நல்லா இருக்கு. இது போதுமா? டீனோ, டீனோ, இத பத்தியா? ஐயே லக்ஷ்மி லக்ஷ்மி, எனக்கு அந்த பொம்மை வேணும். எது? வேண்டாமா? எனக்கு வேணும். ப்ளீஸ், அது வேண்டாமா? எனக்கு அது வேணும். உனக்கு எந்த பொம்மை வேணும்னாலும் வாங்கி தரேன். அது மாத்திரம் வேண்டாம் என்ன? எனக்கு அதுதான் வேணும். சொன்ன கேட்க மாட்டேன். வேண்டாம் சொல்றேன்ல. எனக்கு வேணும், அதான் வேணும், எனக்கு அதான் வேணும், எனக்கு அதான் வேணும். ரொம்ப ஆசைப்பட்டு கேளுங்க. நல்ல பொம்மைங்க வாய் வாங்கி. மூடிட்டு பேசாம இருயா. நல்லதா கெட்டதா எங்களுக்கு தெரியாதா? உன் வேலையை பார்த்துட்டு போ. போ, வீட்டுக்கு போலாம். பொம்மை வேண்டாம், ஒண்ணு எனக்கு வேண்டாம். அதான் வேணும், அதான் வேணும். டீனு. என்ன சார்? டீனு போறேன். எங்கே? டேய், டேய், எங்கடா போற? டீனு போறேன். எங்களை விட்டு நீ எங்க போற? என்னது?
சிகப்பு பலூன் பார்க்கலாமே எப்படி இருக்கு. டீனு ஃபாதர் கிட்ட போறேன். நான் ஃபாதர் கிட்ட போறேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. இல்ல நான் போறேன். ஐயோ ஏன் போகணும்? லட்சுமி அடிச்சிட்டா. லட்சுமி அடிச்சிட்டாளா? நம்ம பதில் நல்லா பெருசா அடிச்சலாமா? நீ பொம்மை குட்டி பாப்பாளா தங்க குட்டி பாப்பா? பொம்மை குட்டி பாப்பா தங்க குட்டி பாப்பா டங்கு டக்கி டங். லட்சுமி குழந்தை அடிச்சாம என்ன தைரியம் உனக்கு? இனிமே கை நீட்டின பிச்சிருவா பிச்சு. லட்சுமி என்ன லட்சுமி? என்னடா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. போன்ல பாட்டு பாடி காட்டினதுக்கு அவளுக்கு ஒரு நல்ல பிரசன்டேஷன் வாங்கி கொடுக்க சொல்லி நீங்க தானே சொன்னீங்க? ஆமா. கடைக்கு கூட்டிட்டு போய் எத்தனையோ விளையாட்டு சாமான காட்டினேன். அவ அதெல்லாம் விட்டுட்டு எதை கேட்டு அடம் பிடிச்சான்னு உங்களுக்கு தெரியுமா? நான் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லியும் அவ அந்த பொம்மை தான் வேணுங்கிறா. எந்த பொம்மையை நான் மறக்கணும்னு நினைச்சேனோ அதே பொம்மை நம்ம சிந்து சாகிறதுக்கு காரணமா. என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? அதை கேட்ட உடனே என் மனசுக்குள்ள ஒரு பயமே வந்துடுச்சு. ஆனா இவ அதான் வேணும்னு அடம் பிடிக்கிறான். இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால உயிரோட இருக்கவே முடியாது. நீ கேட்டது இவ்வளவு பெரிய பொம்மை தானே? அது நமக்கு வேண்டாமா? ஏன்னு நீ கொஞ்சம் கூட பெரிய பொண்ணானு சொல்ற. பாரு லட்சுமி ஒன்னால தானே அழுதுகிட்டு இருக்கு. நீ போய் லட்சுமியே அழ வேண்டான்னு சொல்லலாம். என்ன நான் சொன்னாலும் லட்சுமி அழும். நீ போய் அம்மா அழ வேண்டான்னு சொன்னா லட்சுமி கேட்டுக்கும். என்ன குட் கேர்ள். லட்சுமி அழாதீங்க. அம்மா அழாதீங்க அம்மா. என்னை எப்படி கூப்பிட்ட? அம்மான்னு தானே கூப்பிட்ட? இல்ல நான் அழ மாட்டேன். பாரு வா. வினோ 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 வினோ. இவ என்னை எப்படி கூப்பிட்டா தெரியுமா? கேளுங்க. அம்மான்னு கூப்பிட்டா. வினோ எப்படி கூப்பிட்டான்னு கேளுங்களேன். சொல்றேன் இல்ல கேள். நிறுத்துங்க. சரியான போர். கையிடுங்க. இது உங்களுக்கு போரா? ஒரு நிமிஷமே உங்களால இந்த போரை தாங்கிக்க முடியலையே. நீங்க 4 வருஷமா இதே இடத்துல உட்கார்ந்துட்டு கடகடகடா நம்மளை எவ்வளவு போர் அடிச்சிருப்பீங்க. எவ்வளவு குறைந்தபட்சம் பார்த்தால் கூட ஒரு 4 நாட்களுக்காக நான் இவ்விடத்தை விட்டு அசைய மாட்டேன். கடகடகடா 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 கடகடகடா. டிஃபன் எல்லாம் ஆறி போகுது. சீக்கிரம் வாங்க. இருமா வர்றேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வயித்தை கலக்கிடுச்சுமா. பாத்ரூம்ல இருக்கிறேன். ஐயே ஐயே
குட், வெரி குட். ரெண்டு பேரும் சாப்பிட போங்க, நான் இப்ப வந்துடுறேன். வா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன? நான் வந்தது பழைய விஷயத்துக்காக தான். பழைய விஷயம்னா? டீனு படிச்சவன் தான் நீ. அறிவு இருக்கா உனக்கு? போன தடவை நீ வந்தப்போ கிளியர் கட்டா சொல்லியிருக்க, இனிமே இந்த விஷயமா நீ வரக்கூடாதுன்னு. என்னால வராம இருக்க முடியாது. டீனு எனக்கு கிடைச்சே ஆகணும். ஏன்னா அது என் மனைவியோட குழந்தை. அப்போ என்ன சொன்னது புரியலையே. உன் மனைவியோட குழந்தையா? அதாவது உன் குழந்தை? இல்ல இல்ல இல்ல, என் மனைவியோட குழந்தை. அதாவது எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என் வைஃப்க்கு ஒரு தொடர்பு இருந்துச்சு, அதுல பிறந்த குழந்தை. அதான் அந்த ஆரோக்கியமாத அனாதை இல்லத்துல ஃபாதர் செபாஸ்டியன் பராமரிப்புல வளர்ந்த டீனு. இப்ப என் மனைவிக்கு அந்த குழந்தை திரும்பி வேணும். டாடி டாடி டாடி, அம்மா என்ன பிடிக்க வராங்க. சாப்பிடாம ஏமாத்திட்டு ஓடி வரா, சொல்லுங்க. அம்மா பாட மாட்டேங்கிறாங்க. பாடுவாங்க, நீ போய் சாப்பிடு போ. வாங்கிக்க. தேங்க் யூ அங்கிள். வா சாப்பிடலாம், வா. ஆமா, இது அந்த ஆரோக்கியமாத அனாதை இல்லத்துல ஃபாதர் செபாஸ்டியன் கிட்ட வளர்ந்த குழந்தை தான். ஆனா இப்ப இந்த குழந்தை அனாதை இல்ல. அந்த குழந்தைக்கு அப்பா இருக்கு, நான். அம்மா இருக்கே என்னோட வைஃப். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணலாம்னு வந்திருக்கியா? சொல்லி உனக்கு என்னதான் பணம் வேணும் சொல்லு. பணம் என்கிட்ட நிறைய இருக்கு மிஸ்டர் வினோத். பணம் இல்ல இப்ப பிரச்சனை, டீனு தான். இந்த விஷயம் இங்க பேச வேண்டிய விஷயம் இல்ல. யூ கம் டு மை ஆபீஸ், தேர் ஒர்க்ஸ். ப்ளீஸ் கெட் அவே மிஸ்டர். ப்ளீஸ் கெட் அவே. ஓகே. பெத்த தாயோட தான் குழந்தை இருக்கணும் மிஸ்டர் வினோத், அதுதான் தர்மம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். வணக்கம், நான் ஃபாதர் ஜோசப் செபாஸ்டியனை பார்க்கணும். ஃபாதர் ஜோசப் செபாஸ்டியன்? ஆமா. அவர் இறந்துட்டார. எப்போ? போன மாசம் 13ஆம் தேதி. ஃபாதருக்கு என்னாச்சு? ஹார்ட் அட்டாக். கொஞ்ச நாளா ஃபாதர் ரொம்ப ஒரீடா இருந்தாங்க. 13ஆம் தேதி சாயந்தரம் லேசா நெஞ்சு வலி வந்தது. அன்னைக்கு ராத்திரியே ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். அங்கேயே 11 மணிக்கு அவர் உயிர் பிரிஞ்சிடுச்சு. எங்க அடக்கம் பண்ணிருக்கு? அவருடைய விருப்பப்படியே சொந்த ஊரான பாண்டிச்சேரியில. அங்க ஃபாதருக்கு யார் இருக்காங்க? யாரும் இல்ல. இந்த உலகத்துல அவருக்கு சொந்தம்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு. அதுவும் இப்ப 2 கிடக்கு. சரி, நான் வரேன். நீங்க யாருன்னு சொல்லலையே. ஃபாதர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபாதர் எனக்கு ரொம்ப வேண்டியவர்.
குட் மார்னிங் சார். வக்கீல் இருக்காரா? சாப்பிட்டு இருக்காரு. வினோத், இப்பதான் நான் சாப்பிட்டு முடிச்சேன். நீ எங்க போயிட்டு வர்ற? வா 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 வா. நீ சாப்பிட்டியா? டேய், நான் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா வந்திருக்கேன். அப்படியா? உள்ள வா. ராமசாமி இங்க வா. ஷார்ப்பா 2:30க்குலாம் சுக்காப்பே வந்துடணும். சரி சார். என்ன? ஆர்டிஓ பார்த்து ஒரு லெட்டர் வாங்க வேண்டியிருக்கு. ஓ, முக்கியமான விஷயம். சாப்பாட்டுக்கு முன்னாடியே போயிடு. சார், எலக்ட்ரிக் பில் கட்ட போகணும். அதுக்கு என்ன அவசரம்? சாப்பாட்டுக்கு அப்புறம் போலாம். போயா. சரி சார். ஹலோ. மதுரையில இருந்தா எப்படி சோக்கு இருக்கீங்களா? காலையில டிஃபனுக்கு அங்க வந்துடுறேன். வெளியே போறீங்களா? சரி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு அங்க வந்துடுறேன். ஓகே, வச்சிடுறேன். டேய், என்ன ஒரியா இருக்க? என்ன கேஸ்ன்னு சொல்லுடா. அப்பளம் நொறுக்கிற மாதிரி நொறுக்கி போடுறேன். நம்ம டீனோவுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்காண்டா. அப்படியா விஷயம்? மிளகாய கச்சா மாதிரி சொல்லுன்னு இருக்குதே. எப்ப வந்தான்? முதல் தடவையா போன வாரம் ஒர்க் சைட்டுக்கு வந்திருந்தா. எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு. சாப்பாட்டுக்கு அப்புறம் தான். சரி, யார் அது? பேர் அலெக்ஸ். அவன் என்ன சொல்றான்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவனோட ஒய்ஃபுக்கு ஒரு அஃபேர்ல பிறந்தது அந்த குழந்தைங்கிறான். எப்படி எப்படி? புரியல, சொல்லு. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனோட ஒய்ஃபுக்கு வேற ஒரு தொடர்புல பிறந்ததுதான் நம்ம டீனுங்கிறான். அவியல் மாதிரி இருக்குடா. அப்புறம் இத்தனை நாள் அந்த குழந்தை ஆரோக்கியமான அனாதையத்துல விட்டு வச்சிருந்தானா, இப்ப அந்த குழந்தை வேணுங்கிறான். நீ என்ன செஞ்ச? நான் இப்ப அங்க போயிட்டு வரேன். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. அப்போ சாப்பாட்டுக்கு முன்னாடின்னு சொல்லு. விஷயத்துக்கு வாடனா. சரி, அனாதை இல்லத்து ஃபாதர் என்ன சொன்னார்? அது ஃபாதர் செபாஸ்டின் இப்ப இல்ல, இறந்துட்டாரு. என்னைக்கு? போன மாசம் 13ஆம் தேதி. 13ஆம் தேதி எப்போ? நைட்ல. எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. அப்ப சாப்பாட்டுக்கு அப்புறம்னு சொல்லு. என்னடா பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சரியான சோத்து போட்டா அரைஞ்சதப்ப. நீ சாப்பிடல, அதான் உனக்கு அடிக்கடி கோவம் வருது. சரி, உட்கார் உட்கார் உட்கார். விஷயத்துக்கு வரும், உட்கார். சரி, உன்னுடைய இன்ஜினியரிங் மைண்ட்ல அந்த அலெக்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்க? நான் என்னடா சொல்லணுங்கிற? தர முடியாதுன்னு சொல்லிடு. இல்லடா, எனக்கு என்னமோ அவன் சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கிறதா தோணுது. உண்மைன்னு நிரூபிக்கணும்னா வலுவான 3 பாயிண்ட் வேணும். பாயிண்ட் 1 பர்த் சர்டிபிகேட். பாயிண்ட் 2 சாட்சி. பாயிண்ட் 3 இவதான் இந்த குழந்தைக்கு தாய்ங்கிற ஆதாரம். ஏண்டா, அனாதை இல்லத்துல வாழ்ந்த குழந்தைக்கு இதெல்லாம் எங்கடா இருக்க போகுது? தர முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லுடா. நான் எதுக்கு அவன் கிட்ட வந்தேன்னா, இந்த விஷயம் லட்சுமிக்கு தெரிஞ்சுன்னா அவனால தாங்கிக்க முடியாதுடா. தர முடியாதுன்னு. டேய், தர முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறா. அவன் கோர்ட்டுக்கு போயிட்டானா? கோர்ட்டையே சொல்ல வைப்பேன். கோர்ட்டையே சொல்ல வைப்பேன் குழந்தையை தர முடியாதுன்னு. டேய், பேண்ட் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் கொட்டிக்கணும். நீ போ, நீ போ. ராமசாமி, சுக்கு காப்பியோட கொஞ்சோண்டு 3 பிளேட் பிரியாணி, சிக்கன் பிரியாணி வித் எக்கு. Hi, Alex. Hi, Vinod. Hello. Hello. How are you? Fine, thank you. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க் சாப்பிடுவோமா? No, 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 thank you. என்ன ஒர்க் எல்லாம் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு போல இருக்கு. அடுத்த மாசம் திருப்பி விழான்னு வர கேள்விப்பட்டேன். ஆமா, அதான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். வெரி பியூட்டிஃபுல் லொகேஷன்ல. இன்ஃபேக்ட் முதல்ல தண்ணி இது வரைக்கும் இருந்தது, இப்பதான் கிளியர் அப் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சுக்கிறோம். தட் இஸ் ஹார்பர். வெரி நைஸ், வெரி நைஸ். மிஸ்டர் வினோத், நான் மறுபடியும் எதுக்கு இங்க வந்து நீங்க கேட்கவே இல்லையே? தெரியுமே, குழந்தைய கேட்கறதுக்காக. இல்ல, நான் குழந்தைய கேட்டாலும் நீங்க தரமாட்டேன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் என்ன? நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி? என் வைஃப் இந்த ஊர்ல இருக்காங்க. நீங்க கொஞ்சம் வந்து அவங்கள பார்க்கணும். நான் எதுக்கு பார்க்கணும்? அது நீங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன்.
No, no, Alex, I don't have time. ப்ளீஸ் மிஸ்டர் வினோத், நான் 2-3 வாட்டி வந்துட்டேன் இல்லையா? கார் இருக்கு, just 10 minutes. No, Alex, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க பாருங்க. என்னால இப்ப வர முடியாது. சரி, எப்போ வர முடியும்? சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை இருக்கு. சரி, நான் வெயிட் பண்றேன். இல்ல 6 மணிக்கு மேல நான் வைஃபையும் குழந்தைய கூப்பிட்டு வெளியே போறேன். இப்பதான் போன் வந்து நான் பேசிட்டு மிஸ்டர் வினோத், ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ திஸ் டைம் at least, okay? I'll wait. நான் வெயிட் பண்றேன். I'll wait. சரியான சடையா இருக்கும். காலெல்லாம் நோகுதடி கனிய உன்னை தேடி, ஏன் கண்ணெல்லாம் கரங்குதடி கண்ணே உன்னை தேடி. காலெல்லாம் நோகுதடி கனிய உன்னை தேடி, ஏன் கண்ணெல்லாம் கரங்குதடி கண்ணே உன்னை தேடி. கனியே நீ எங்கிருக்கே எங்கிருக்கே, கண்ணே நீ எங்கிருக்கே எங்கிருக்கே. காலெல்லாம் நோகுதடி கனியே உன்னை தேடி, ஏன் கண்ணெல்லாம் கிறங்குதடி கண்ணே உன்னை தேடி. கந்தன்கோளத்து கிளி கஞ்சி குடிப்பாளா, கஞ்சி குடிச்சு புட்டு கண்ணாடி பாப்பாளா. மஞ்சி இளமயிலு மஞ்ச குளிப்பாளா, மச்சான கண்டு விட்டா மயங்கி நடப்பாளா. காலெல்லாம் நோகுதடி கனியே உன்னை தேடி, ஏன் கண்ணெல்லாம் கரங்குதடி கண்ணே உன்னை தேடி. கொஞ்சி குலவி கொண்டு கொண்டை மூடிப்பாளா, கொழுந்தன கண்டு விட்டா குலுக்கி நடப்பாளா. மாலை பொழுதினிலே மஞ்ச நிறத்து கிளி மனச மயங்க வச்சு மறைவாக சென்றதுங்கே. ஏலேலோ 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 ஏலேலோ. காலெல்லாம் நோகுதடி கனியே உன்னை தேடி, ஏன் கண்ணெல்லாம் கிறங்குதடி கண்ணே உன்னை தேடி. கனியே நீ எங்கிருக்கே எங்கிருக்கே, ஏன் கண்ணே நீ எங்கிருக்கே எங்கிருக்கே. காலெல்லாம் நோகுதடி கனியே. வினோத், நான் வளர்ந்தது படிச்சதெல்லாம் பாம்பேல தான். உங்களை மாதிரி நானும் ஒரு என்ஜினியர். ஆனா நானும் நீங்களும் வளர்ந்த விதத்துல தான் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. எனக்கு எல்லாமே என் அத்தை தான். யூ நோ வினோத், she was very rich. படிப்பு முடிஞ்சதும் என்னை என் அத்தை ஒரு ரிசர்ச் கோர்ஸுக்காக கலிஃபோர்னியா காமிச்சு வச்சேன். அது முடிச்சுட்டு வந்த பிறகு நிரந்தரமா பாம்பே தான். போன வருஷம் சொத்தெல்லாம் எனக்கு விட்டுட்டு என் அத்தை மேலே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு, என் மனைவி. ரொம்ப அறுக்கிறனோ? ரொம்ப இல்ல, ரொம்ப ரொம்ப இருக்கிறீங்க. தேங்க்யூ. மிஸ்டர் அலெக்ஸ் இங்கே தான் என் வைஃப் அட்மிட் பண்ணியிருக்கு. கம். TSF 221 நைட்ல பார்க் லைட் போடாம போறாங்க. என்ன இந்த பயல?
Come, please come. கிடைக்கலடா கன்சாமி கிடைக்கலடா குட் மார்னிங். குட் மார்னிங். Mercy? யார் வந்திருக்க பாரு. ப்ளீஸ் கம். என் ஃப்ரெண்டு பேரு வினோத். ஹலோ. உன்னை பார்க்க தான் வந்திருக்காரு. இவரை நீ எங்கேயா பார்த்திருக்கியா? டாக்டர் இன்னும் வரலையா? ஏய், என்ன நீ இன்னும் ஜூஸ் சாப்பிடாம இருக்க? இந்தா குடி. சாப்பிடு. பரவாயில்ல, அவங்க தானே சும்மா. என்ன மர்சி இதெல்லாம்? குழந்தை கொடுங்கண்ணா, என் குழந்தை கொடுங்க, என் குழந்தை கொடுங்க. சரி, குழந்தை தானே. சிஸ்டர், மர்சியோட குழந்தை கொண்டாங்க. என்ன மர்சி இதெல்லாம்? பாரு உன் குழந்தை. I'm sorry, Mr. Vinod. நம்ம போலாம். Come. மர்சிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. ஆரம்பத்துல ரொம்ப டல்லாகவும் வெட்கப்பட்டுட்டு இருந்தா. அதை நான் ஒன்றும் சீரியஸா எடுத்துக்கல. ஆனா திடீர்னு ஒரு நாள் தனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாகவும் அந்த குழந்தைய ஒரு அநாதை இல்லத்துல விட்டு வச்சிருக்கிறதாகவும் என்கிட்ட சொன்னான். அதை திருப்பி எடுத்து வளர்க்கத்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொன்னான். இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் எந்த கணவனால தாங்கிக்க முடியும்? நான் அவளை மனசால டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஏர்போர்ட்ல வச்சு நான் அவளுக்கு லாஸ்டா குட் பை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்த்ததே இல்லை. 40 நாள் கழிச்சு திடீர்னு ஒரு டெலிகிராம் வந்துச்சு. அதுல மர்சியை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டேன். You see, it's still with me. எனக்கு நம்ம மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னாலதான் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமோன்னு ரொம்ப பதறி போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னால ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியல. உடனே கிளம்பி இங்க வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் மர்சியோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதையும் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். வினோத், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நம்ம எங்க போய் சாப்பிட்டுட்டே பேசலாமா ப்ளீஸ்? மர்சி படிப்புல ரொம்ப கெட்டிக்காரி. அவ ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது டேனியல்ங்கிற 4th இயர் ஸ்டூடெண்டோட ஏற்பட்ட ஒரு பழக்கம் காதலா மாறி ஒரு குழந்தைக்கு தாயாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. விஷயம் தெரிஞ்ச 2 ஃபேமிலியும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி
இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக டேனியல் பைக்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அப்புறம் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு அவ வீட்டுக்கு வந்துட்டான். பெத்தவங்க எவ்வளவோ சொல்லியும் வயித்துல வளர்ற கருவை அவ கலைக்கு சம்மதிக்கல. அந்த குழந்தையும் பிறந்துருச்சு. வழக்கமா எல்லா தாயும் தவப்புன்னு சொல்ற மாதிரியே அந்த குழந்தை பிறக்கும்போது இறந்துதான் பிறந்ததுன்னு அவகிட்ட சொல்லிட்டாங்க. ஆனா அந்த குழந்தைய அவங்க கொல்லல, அனாதை இல்லத்துக்கு கொடுத்துட்டாங்க. அங்கேயே அவ வளர்ந்தா. டீனு 4 வருஷம் கழிச்சு மர்சிக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு தன் குழந்தை சாகலன்னு. பெத்தவங்க யாருன்னே தெரியாம வளர்ந்து வர்ற 100கணக்கான குழந்தைகளுக்கு நடுவுல தான் குழந்தையும் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா அந்த குழந்தைகள்ல தான் பெத்த அந்த பிஞ்சு முகம் எதுங்கிறது தான் அவளுக்கு தெரியல. அதை மட்டும் அவகிட்ட யாருமே சொல்லல. கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ, 1000 பிச்சி பூவும் அரும்பரும்பா பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது எக்காலும். கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ. அந்த நேரத்துல தான் ஒரு கல்யாண ஏற்பாடு அவளை தேடி வந்துச்சு. ஃபாதர் தான் அவளை அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாரு. தெரிஞ்சோ தெரியாமையோ நீ ஒரு தப்பு பண்ணிட்டே. அதையே நினைச்சு நிம்மதி இல்லாம வாழ்றது உனக்கு நல்லதில்லை. உன் குழந்தையை பத்தி நீ கனவு கண்டுகிட்டு இருக்கிறத விட பெத்தவங்க பேசி முடிவு பண்ணியிருக்கிற கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கிறதா உனக்கு நல்லது. உனக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குன்னா உனக்கு வரப்போற கணவனே உன் குழந்தை எடுத்து வளர்க்க சம்மதிப்பான். என் வார்த்தையை நம்பு. நம்புறேன் ஃபாதர், கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆனா ஒண்ணு ஃபாதர், நான் பெத்தேனே தவிர அந்த குழந்தைய நான் பார்த்ததே இல்லை. என் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைய ஒரே ஒரு தடவை பார்த்துடுறேன் ஃபாதர். என்கிட்ட காட்டுறீங்களா? சரி காட்டு. ஆனா நீ தூரத்துல இருந்து பார்க்கணுமே தவிர அதுகிட்ட வரணுமோ அதுகிட்ட பேசணுமோ நினைக்க கூடாது. சரி ஃபாதர். அடுத்த நாள் மர்சி குழந்தையை பார்த்தா. 1-2 பெத்திருந்தா துக்கம் அது தோணாது, உன்னை நானும் விட்டதனால் கண்ணு 2ம் தூங்காது. ஆடாத ஊஞ்சல்களை ஆட வைத்த வண்ணமயில், பாடாத சொந்தங்களை பாட வைத்த சின்ன குயில். எங்கிருக்கு என் உயிரே, என்னை விட்டு நீ தனியா வந்து விடு கண்மணியே, எனக்கும் இங்கே ஓர் துணையா. கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ. கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ. அந்த அழகான குழந்தையை பார்த்த பிறகு பெத்த வயிறு பத்தி எரிஞ்சிச்சு. அந்த வேதனையில, அந்த அவசரத்துல தன் குழந்தை எப்படியாவது தனக்கு கிடைச்சணுங்கிற நம்பிக்கையில அவ என் கையை பிடிச்சான். எங்களோட குடும்ப வாழ்க்கை பாம்பேல ஸ்டார்ட் ஆச்சு. அதே சமயம் இங்க வேற ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. எப்பவாவது மர்சி பாம்பேல இருந்து வந்தா குழந்தைய பாக்குறதுக்காக அனாதை இல்லத்துக்கு போவான்னு பயந்து மர்சியோட அம்மாவும் அப்பாவும் குழந்தைய கேட்டு ஃபாதரை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. ஆனா ஃபாதர் அந்த குழந்தைய கொடுக்கவே இல்லை. அந்த குழந்தைய இவங்க கொன்னுடுவாங்களோன்னு அவர் பயந்தாரு. அந்த நேரத்துல தான் கை நிறைய சாக்லேட்ஸும் தங்க நெக்லஸும் 4000 ரூபாய் செக்கோட நீங்க அங்க போயிருக்கீங்க. சரி, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃபாதர் தான் சொன்னார். அவர் தான் இறந்துட்டாரு. போன மாசம் 13ஆம் தேதி ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக். என் கார்ல தான் நான் அவரை பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அங்க எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டு டீனு கிட்டையும் லக்ஷ்மி கிட்டையும் மர்சி கிட்டையும் வினோத் கிட்டையும் மன்னிப்பு கேட்டதாக சொல்லிட்டு என் மடியில தான் ஒரு உயிர் பிரிஞ்சுது. Come on, let's get out of this damn place.
நான் அவளை அங்கிருந்து அனுப்பிச்சதும் என்னோட வாழ்ந்ததை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு நேரா அனாதை இல்லத்துக்கு போய் தன் குழந்தைய தேடி இருக்கா. அவ தேடின குழந்தை அந்த சின்னஞ்சிறு கூட்டை விட்டுட்டு வேறொரு அழகான கூட்டுல போய் சேர்ந்துருச்சு. ஆகவே உங்களோடு சேர்ந்து நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபையின் விசுவாசத்தில் ஜூலி திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? ஏதோ ஒரு குழந்தைக்கு பேர் வச்சிட்டு இருந்தார் ஃபாதர். அங்க பேர் எதுனே தெரியாத தன் குழந்தைய கேட்க வந்தா மர்சி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். சொன்ன மாதிரி கணவனை கடவுள் எனக்கு கொடுக்கல. என் குழந்தையாவது என்கிட்ட கொடுங்க, கொடுங்க ஃபாதர். பதறி போயிட்டார் ஃபாதர். எப்படியாவது அந்த குழந்தைய பெத்தவகிட்டயே சேர்த்துடணுங்கிற எண்ணத்துல வினோத் வீட்டுக்கு வந்தார். ஆனா அங்க பெத்த தாயை விட பாசத்தை கொட்டி வளர்க்கிற அந்த தாயை பார்த்து, அந்த தாய் மேல குழந்தை வச்சிருக்கிற பாசத்தையும் பார்த்து அவங்கள பிரிக்க முடியாம இடிஞ்ச மனசோட நிம்மதியான ஒரு இடத்தை தேடி எங்கேயோ போனார் ஃபாதர். இப்ப ஒரு உயிரோட இல்ல. இன்னைக்கு என் கையில டீனோட பர்த் சர்டிபிகேட் இல்ல, எந்த விதமான சாட்சிகளும் இல்ல. என் மனைவி தான் அந்த குழந்தைக்கு தாய்ங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்ல. இப்ப நீங்க குழந்தைய தர முடியாதுன்னு சொன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது வினோத். ஆனா எனக்கு என் மனைவியை திரும்பி வேணும் மிஸ்டர் வினோத். ஃபாதர் சொன்ன மாதிரி நான் அவளுக்கு கடவுள் கொடுத்த கனவை நான் மாறணும். 6 மாசத்துக்கு முன்னாடி எந்த நம்பிக்கையில என்ன கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு மனைவி ஆனாலோ அந்த மர்சி எனக்கு திரும்பி வேணும். அதுக்கு அவ பைத்தியம் குணமாகணும். அதுக்கு குழந்தை வேணும் மிஸ்டர் வினோத். உங்க கால்ல வேணாலும் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். ஐ வாண்ட் மை வைஃப் பேக். அலெக்ஸ், அலெக்ஸ் என்ன கூல் டவுன் சார். அலெக்ஸ், ஓகே ஓகே. ஹீரோவை கொண்டு வந்து காட்டினா மட்டும் உங்க மனைவியோட வியாதி குணமாகிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இருந்தாலும் உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுத்துக்கிறேன் மிஸ்டர் அலெக்ஸ். குழந்தையை கூட்டிக்கிட்டு வரேன். அதுக்கிட்ட உங்க மனைவி எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக தான். ஆனா இன்னைக்கு அந்த சிஸ்டர் கூட்டிக்கிட்டு வந்து குழந்தைகிட்ட நடந்துகிட்ட மாதிரி அவங்க நடந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அனாவசியமா நீங்க தொந்தரவு. நோ 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 நெவர். சத்தியமா இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். இப்ப நீங்க குழந்தையை கூட்டிட்டு வரேன்னு சொன்னது நீங்க மேல காட்டுற கருணைன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் நாளைக்கு குழந்தையை கூட்டிட்டு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். குட் நைட். என்ன ஆளுக்கு ஒரு பக்கமா உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள சண்டையா? இல்ல என் மேல கோவம். 2 பேரு சேர்ந்து பேசி வச்சுக்கிட்டு இப்படி பண்றீங்க. ஹலோ லட்சுமி, பேச மாட்டீங்களா? டினு அக்கா, நீங்களும் பேச மாட்டீங்களா? சரி, இப்போ உங்க 2 பேர்ல யாரு முதல்ல பேசுறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பிரசன்ட் தருவேன். டாடி, நானே பேசிடுறேன். ஐயோ, வாங்க 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 சார். என்ன வினு இது? இன்னைக்கு சாயங்காலம் எங்க 2 பேரும் வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. 6 மணில இருந்து ட்ரெஸ் பண்ணிட்டு காத்துட்டு இருக்கோம் தெரியுமா? டாடி டாடி, நான் தான் ஃபர்ஸ்ட் பேசினேன். ஆமா, உனக்கு தான் பிரசன்ட். என்ன பிரசன்ட்?
பிரசன்ட். நாளைக்கு நம்ம 2 பேர் மட்டும் ஜாலியா வெளியே போறோம். நானும் வருவேன். நீ கிடையாது, இவதான முதல்ல பேசினா. நாங்க 2 பேர் மட்டும்தான் போவோம். என்ன ட்ரெஸ் போட்டுக்கலாம் தெரியுமா? வா. இதுதான் ட்ரெஸ். ஹாய். குழந்தை பத்திரமா பாத்துக்கங்க. அம்மா நான் போயிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரமா வந்துடணும். பொம்முக்குட்டி அம்மா வர்ற வரைக்கும் நான் சாப்பிடாம காத்துட்டு இருப்பேன். Hi, Tino. Hi. Hello. Hello. Small gift. Thank you, uncle. சும்மா ரைட். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். மர்சி, யார் வந்திருக்கா பாரு. யார் வந்திருக்கான்னு பாரு. மர்சி, பாரு மர்சி. மர்சி, யார் வந்திருக்கான்னு பாரு. இங்க யார் வந்திருக்கான்னு பாரு மர்சி. மர்சி, மிஸ்டர் அலெக்ஸ், ஐம் சாரி, எங்களுக்கு டைம் ஆச்சு. நாங்க நோ நோ மிஸ்டர் வினோத், நோ ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஜஸ்ட் ப்ளீஸ். சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிட்டேன் இல்லையா? இந்த மாதிரி நிலைமையில இன்னும் எங்களை இங்க வெயிட் பண்ண வைக்கிறது அவ்வளவு சரியில்லை. I know. Please, 2 minutes, just 2 minutes, okay? Mercy, 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 பாரு Mercy, நல்லா பாரு Mercy, பாரு Mercy, Mercy, பாரு Mercy, யார் வந்திருக்கான்னு பாரு. இதுதான் என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை. Nothing will happen. Nothing will happen. You leave me alone. Leave me alone. Don't be so rude. No, you told me. You must leave, Alex. No, Alex, no. Don't touch the child. No, Alex.
மாமா? இல்லையே, சும்மா நாங்க விளையாடிட்டு இருந்தோம். வேணும்னா நீ பாக்குறியா? மிஸ்டர் அலெக்ஸ், டீனு உங்க மனைவியோட குழந்தை எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நானும் என் மனைவி இழந்த சந்தோஷம் நிம்மதியும் இந்த குழந்தை மூலமா தான் மறுபடியும் கிடைச்சது. இந்த விஷயத்த நான் என் மனைவி கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லணும். அப்புறமா தான் ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். ஓகே? டாடா அங்கிள். டாடா. டாடி, டீ சாப்பிடலையா? சாப்பிடலாமே. அங்க பார்த்தோமே ஒரு அம்மா. அதுக்கு என்ன பைத்தியமா? யார் சொன்னாங்க? அது என் ஃப்ரெண்டோட வைஃப். அதுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். சங்கிலியால கெட்டி வச்சிருக்கே. ஒண்ணுமில்ல, அந்த அம்மாக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளை பாக்குறதுக்கா அடிக்கடி வெளியில ஓடிடுவாங்க. அதனால சங்கிலியில கட்டி வச்சிருக்காங்க. ஹாய், என்னடா அது பொம்மை அழகா இருக்கே, எல்லோ ப்ளூ ரெட். இது மாதிரி உனக்கு ஒரு தொப்பி வாங்கலாமா? நீ சாப்பிட்டுட்டு நான் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ லட்சுமி, நான் தான் பேசுறேன். ஒண்ணுமில்ல, ஒர்க் சைட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. நான் பார்க்க போயிருந்தேன். அந்த பொண்ணு பைத்தியம், கூட டீனும் வந்திருந்தாளா. அப்புறம் அந்த பொண்ணு டீனுவை தூக்கி மடியில வச்சுக்கிட்டா. எனக்கு தெரியுமே. ஏங்க அங்கெல்லாம் கூட்டிட்டு போறீங்க? குழந்தை பயந்துட்டாளா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணு பயப்படல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா நீ வேற ஏதாவது பேச்சு கொடுத்து அதை மாத்திட. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க பத்திரமா குழந்தைய கூட்டிக்கிட்டு சீக்கிரமா வீடு வந்து சேருங்க. ஒரு 7:30 வந்துடுறேன். ஓகே? அம்மா அம்மா அம்மா, நான் ஒரு பைத்தியத்தை பார்த்தேன். அந்த பைத்தியம் முடியெல்லாம் இப்படி வச்சு, கண்ணெல்லாம் இப்படி வச்சு அப்பா என்கிட்ட சொல்லிட்டு தானே உன்னை அங்க கூட்டிட்டு போனாங்க. அவங்க பைத்தியம் இல்ல, ரொம்ப நல்லவங்க. அப்புறம் இன்னைக்கு நான் உனக்கு ஒரு நல்ல கதை சொல்ல போறேன். யாருமே சொல்லாத கதை. போப்போ, ட்ரெஸ் மாத்திட்டு வா, ஓட ஓட. வினு, என்ன இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் மறந்தால் நீங்க மறக்க மாட்டீங்க போல இருக்க. நாளைக்கு நம்ம எஸ்டேட்டுக்கு போலாமா? என்ன திடீர்னு? சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான். போலாம் வாங்க. வினு, லைட்டு. கிட்ட நின்னு விளையாடு.
நிறுத்திருந்தீங்க, இப்ப திடீர்னு ஏன் இப்படி? 2-3 நாளா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. மன தைரியத்துக்காக. என்ன சொல்லணும்? சொல்லுங்க. இதுவரைக்கும் யாருமே சொல்லாத மாதிரி ஒரு கதை சொல்றேன்னு சொல்லி நம்ம டீனோ நீ ஏமாத்திட்டு இருந்தியே, அது மாதிரி ஒரு கதை. வினு, கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. நேத்து ராத்திரி டீனோ ஒரு பைத்தியத்தை பார்த்தா சொல்லுச்சு இல்லையா? தலையெல்லாம் விரிச்சு போட்டு கண்ணெல்லாம் இப்படி வச்சு ஈன்னு இருக்குன்னு. ஆமா, அது அவளோட அம்மா. ரியல் மதர், உண்மையான தாய். இப்ப நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? நான் என்ன சொல்றது? சொல்லுங்க. மேர்சியோட பைத்தியம் தீர்றதுக்கு ஒரே ஒரு மருந்தா இருக்கு. டீனோ. லட்சுமி, 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 என்னமா லட்சுமி? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி நீ ஆத்திரப்படுற? எதுக்காக இந்த கதையில இப்ப என்கிட்ட சொன்னீங்க? சொல்லுங்க, எதுக்காக சொன்னீங்க? என்ன எனக்கு ஒரு பிரச்சனைனா உன்கிட்ட சொல்லாம வேற யாருகிட்ட சொல்றது? நீங்க சும்மா இருங்க வினு, எனக்கு எல்லாம் தெரியும். உங்க மனசே மாறிடுச்சு. என்ன லட்சுமி, நான் உண்மையை தானே சொன்னேன். வேற ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? என் மனசு நொந்து போக முடியாத ஒரு காரியம் நடந்திருக்கு. அதுக்கு நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். முடிவுதான் நீங்க பண்ணிட்டீங்களே. பைத்தியத்துக்கு மருந்தா குழந்தையை தூக்கி கொடுக்கணும்னு. ஏன் வினு இதெல்லாம்? உங்களுக்கு மனைவியா, செத்து போன குழந்தைக்கு தாயா, தையல் மிஷினே துணை இருந்த என் கையில ஏன் அவளை தூக்கி கொடுத்தீங்க? ஃப்ரெண்டோட வைஃப் பார்க்க போறேன்னு போய் சொல்லிட்டு ஏன் தனியா அவளை கூட்டிட்டு போனீங்க? என்கிட்ட இருந்து ஏன் இதெல்லாம் மறைச்சீங்க? ஐயோ, நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்கல. எவனோ வந்து எதையோ சொன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் டீனோவை கூட்டிட்டு போனமா. தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு மனசுல தைரியம் வரல. அதனால தான் தண்ணி அடிச்சுட்டு மனசுல இருக்கிறதால உங்ககிட்ட கொட்டி. இல்ல, குழந்தை தூக்கி கொடுத்துடணும்னு என் முகத்தை பார்த்து சொல்ல உங்களுக்கு தைரியம் இல்ல. அதான் குடிச்சிட்டு சொன்னீங்க. என்ன லட்சுமி இப்படி எல்லாம் பேசுற? வேண்டாமா, நீ எந்த முடிவுமே எடுக்க மாட்டா. நானே ஒரு முடிவுக்கு வரேன். டீனு இல்லாம நமக்கு ஒரு வாழ்க்கை இல்ல. நான், நீ, டீனு 3 பேரும் நாளைக்கே இந்த ஊரை விட்டு போயிடுறோம். யாருமே தேடி வர முடியாத ஏதாவது ஒரு இடத்துக்கு. போதுமா? உண்மையாத்த சொல்றேன். நம்ம வீடு, இந்த ஊரு, இங்க இருக்கிற சொத்து எதுவுமே நமக்கு வேண்டாம். டீனு மட்டும் நம்ம கூட இருந்தா போதும். அவளை கூட்டிட்டு நாம எங்கேயாவது போயிடும். சத்தியமா சொல்றீங்களா? சத்தியமா. நம்ம எங்கம்மா போறோம்? கோயம்புத்தூருக்கு. அப்ப நான் என் பெட்டி எடுத்து வச்சிட்டுமா? உன் பெட்டி இல்லாமலா? போய் எடுத்து வச்சுக்கா. கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? 1000 பிச்சி பூவும் அரும்பரும்பா பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது எக்காலும். கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? தவமிருந்து பெற்ற கிளி
தவிக்க விட்டு போனது போல் துணையாக வந்த கிளி தனியாக போய்விடுமோ? ஆடாத ஊஞ்சல்களை ஆட வைத்த வண்ணமயில், பாடாத சொந்தங்களை பாட வைத்த சின்ன குயில், என்னை விட்டு தன்னந்தனி வாழ்ந்திடுமோ வாழ்ந்திடுமோ? என் உயிரும் என்னை விட்டு போய்விடுமோ போய்விடுமோ? கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? ஆயிரம் பிச்சி பூவும் அரும்பரும்பா பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது எக்காலும். கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ? டாடி, இந்த Dress நல்லா இருக்கா? வா. வினு, நான் வண்டி ஓட்டுறேன், சாவி கொடுங்க. வாடா. நீ எப்பவும் டேடி மடியில் தான் உட்காரணும். டாடி, தூக்கம் வருது டாடி. சரி, தூங்கலாம். தூங்குமா? எங்க போற நீ? ஒண்ணும் இல்ல, நம்ம குழந்தையோட அம்மாவை பாக்குறதுக்கு. எதுக்கு? ஒண்ணும் இல்ல, நாம இந்த ஊரை விட்டு போறோம் இல்லையா, இனிமே எப்ப பார்க்க போறோம்? செத்து போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம குழந்தைய நினைச்சு 4 வருஷமா நான் பட்ட பாடு, வேதனை, தவிப்பு எல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். உயிரோட இருக்கிற குழந்தை கைக்கு கிடைக்காம இருக்கிற தாயோட நிலைமை என்னவா இருக்கும்? எனக்கு அவங்கள பார்க்கணும் வேணும். பைத்தியம் இருக்கு. நான் உனக்கு அன்னைக்கே சொல்லல, அவங்க பைத்தியம் இல்ல, ரொம்ப நல்லவங்க. வினு, நான் போயிட்டு வரேன். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மல்லமே மல்லிகை பூக்கும். கொண்டாங்க என் குழந்தை, கொண்டாங்க கொண்டாங்க என் குழந்தை, கொண்டாங்க 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 கொண்டாடி கொண்டாடி என் குழந்தை, கொண்டாடி கொண்டாங்க. எனக்கு பயமா இருக்குமா? என் குழந்தை கொண்டாங்க கொண்டாங்க. வேண்டாமா வேண்டாமா, கிட்ட போகாதீங்கம்மா, கிட்ட போகாதீங்கம்மா. வினோத், அவங்க குழந்தை ஏன் அங்க கூட்டிட்டு போகணும்? ஒண்ணு இல்ல,
ஏன் லட்சுமி உங்க மனைவியை கொஞ்சம் பார்க்கணுமா? பார்க்கட்டும். தயவுசெய்து அந்த குழந்தைய கொடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. மர்சிக்கு பைத்தியம் ரொம்ப அதிகமா இருக்கு. அன்னைக்கு நீங்க அவ மடியில இருந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவள்கிட்ட யாருமே நெருங்க முடியல. ப்ளீஸ் கோ டெல் ஹர். குட்ரி, என் குழந்தை கொடுக்க சொன்னேன். குட்ரி. அம்மா, என் குழந்தை கொடுங்க. லட்சுமி இல்லம்மா குழந்தை அம்மா அம்மான்னு கத்துறது உனக்கு கேட்கல? பெத்த தாயோட மடியில இருந்து தானே கத்துறா. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி இல்ல லட்சுமி. மேர்சிக்கு இப்ப பைத்தியம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பைத்தியத்துக்கு மருந்து தான் அவ கையில கொடுத்துட்டு வந்திருக்கேனே. எல்லாம் சரியா போயிடும். கொஞ்ச நாளைக்கு நம்ம குழந்தை கஷ்டப்படுவா, அப்புறம் அவளும் சரியாயிடுவா. என்ன அர்த்தம் எல்லாம் பேசுற? நீ முதல்ல வெளியே வா, குழந்தைய கூட்டிட்டு போலாம். குழந்தைய கூட்டிட்டு எங்க போறது? அப்படியே போனாலும் என்னால நிம்மதியா இருக்க முடியுமா? இல்ல உங்களால தான் நிம்மதியா இருக்க முடியுமா? பெத்த தாய் உயிரோட இருக்கும்போது நான் ஒரு பொய்யான தாய் தானே. நம்ம குழந்தைகிட்ட என்னால பொய்யா நடந்துக்க முடியாது வினோ. நாளைக்கோ இல்ல வருஷங்களுக்கு அப்புறமோ என்னைக்காவது ஒரு நாள் டீன் அவளோட அம்மாவையும் கூட்டிட்டு வருவா. என்ன பாக்குறதுக்கு, நன்றி சொல்றதுக்கு. அந்த பெருமை எனக்கு போதும் வினோ. அதுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். அது வரைக்கும் உங்களுக்கு நானும், எனக்கு நீங்களும் மட்டும் போதும். போல வினோ. நம்ம குழந்தை அவ அம்மாவோட தான் இருக்காங்கிற நிம்மதியோட போயிடல. யாருமே தேடி வராத ஏதாவது ஒரு இடத்துக்கு தயவு செஞ்சு வாங்க வினோ.